நார்வே நாட்டோட அரசியல் கலாச்சாரம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நாட்டோட தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப எளிமையா வாழ்ந்தாங்க. மக்களை எல்லாருமே ரொம்ப சமமா நடத்தினாங்க. சமத்துவம், பொறுப்புணர்வு இது எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமா கடைபிடிச்சாங்க. அதே பண்புகள் கொண்ட மனிதன் தலைவன் நம்ம கூட வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாழ்ந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நம் தோழர் நல்லக்கண்ணையா அவர்கள் தான். கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில சாதியின் பெயராலும் பொருளாதாரத்தின் பெயராலும் கீழே தள்ளப்பட்டவங்க மீண்டு எழுற வரைக்கும் நான் மீசையே வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சாகுற வரைக்கும் மீசையே வைக்காம வாழ்ந்தவர் தான் நல்லக்கண்ணையா அவர்கள். தான் கேட்ட பதவி கிடைக்கலன்னு, தனக்கான மதிப்பு அந்த இடத்துல இல்லை அப்படின்னும் கட்சி விட்டு கட்சி தவற நிலைமை இப்போது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அடித்தர மக்களுக்கு தன்னோட சேவை தேவை அப்படின்னு தெரிஞ்சு தன்னோட கடைசி நாள் வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே வாழ்ந்து முடிச்சவர் தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இப்பேற்பட்ட உன்னதமான மனிதன் இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்ற செய்தியை இங்க இருக்க பலராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல்வாதி எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமா பல பேர் நம்ம நாட்டில் போயிருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிறந்த அரசியல்வாதினா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா வாழ்ந்தவர் தான் நல்லக்கண்ணு அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் கடைசி மரம் பட்டு போகவில்லை. மாணவர்கள் மத்தியில் அது இன்றளவும் பூத்து கொண்டுதான் இருக்கிறது.